கண்டிப்பா இந்த இன்சிடென்ட்டுக்கு யார் காரணம் அப்படின்ற விஷயம் கரூர் மக்களுக்கு மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல இருக்க மக்கள் எல்லாருக்குமே தெரியும். முதல் அ காரணம் தாவேகா கட்சியும், விஜயும். பொலிட்டிக்கல் ஈவென்ட். அப்போ உங்களுக்கு செகண்டரி லெவல் லீடர்ஸ் இருக்கணும். கட்சிக்கு அரசியல்மயப்பட்ட தொண்டர்கள் இருக்கணும். அதெல்லாம் இருந்தா தான் ஒரு பெரிய கூட்டத்தை மேனேஜ் பண்ண முடியும். இந்த சக்தியே இல்லாம இந்த பெரிய வேலையில நீங்க இறங்கியிருக்க கூடாது. கரண்ட் போகுதுன்றாங்க, ஆம்புலன்ஸ் போக முடியலன்றாங்க, டிராஃபிக் ஜாம் ஆகுது. விஜய்ன்ற ஒரு நபர் இந்த மாதிரி பேசுறதுக்காக இவ்வளவு மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்படணுமா? விஜய் பேசுற அரசியலே ஒண்ணுத்துக்கும் உதவாத அரசியல். அவர் என்ன அரசியல் பேசிட்டாரு? சும்மா ஒண்ணுக்கு உதவாம ரோட்ல நடுவுல நிக்க வச்சு தேவையில்லாம டிராஃபிக் ஜாமை ஏற்படுத்தி மக்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தி நீட்டை பத்தி உங்களுக்கே 2 நிமிஷம் பேச முடியாது. காங்கிரஸ் பார்ட்டியை பொறுத்தளவுல டெஃபினட்டா கூட்டணியை உடைக்க மாட்டாங்க. ஏன்னா காங்கிரஸ் பார்ட்டிக்கு நேஷனல் லெவல்ல திமுக ஒரு பெரிய அசெட் அவங்களுக்கு. அதனால இப்ப மக்களும் அரசியல் புரிதல் இல்லாம சும்மா நடிகர்கள் பின்னாடி போயிட்டு இந்த நடிகர்களால அரசியல் தீர்வு கொடுக்க முடியும்னு பாக்குறாங்க. இப்ப நடிகர்கள் இப்ப அம்பலப்பட்டு போகுது பாருங்க. ஒரு பிரச்சனை வருது, ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதி ஊடகவியலாளர் கேப்ரியா அவரை சந்திப்பார். வணக்கம் சார். வணக்கம் சார். கரூரில் 41 பேர் செத்த பிறகு 72 மணி நேரம் கழிச்சு விஜய் வீடியோ விட்டுருக்க. இந்த இன்சிடெண்ட்டுக்கு யார் காரணம்ன்ட்டு கரூர் மக்களுக்கு தெரியும், தமிழகத்துக்கு தெரியுன்ற சொல்கிறார். எப்படி சார் இது? கண்டிப்பா இந்த இன்சிடென்ட்டுக்கு யார் காரணம் அப்படின்ற விஷயம் கரூர் மக்களுக்கு மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் எல்லாருக்குமே தெரியும். முதல் காரணம் தாவேகா கட்சியும், விஜயும். ரெண்டாவது காரணம் அரசு. தாவேகா கட்சியை பொறுத்தளவுல அந்த கட்சிக்கு இந்த மாதிரியான பெரிய ஒரு நிகழ்வை ஒருங்கிணைக்கிறதுக்கான சக்தி கிடையாது. இது ஒரு பொலிட்டிக்கல் ஈவெண்ட். அப்போ உங்களுக்கு செகண்டரி லெவல் லீடர்ஸ் இருக்கணும், கட்சிக்கு அரசியல்மயப்பட்ட தொண்டர்கள் இருக்கணும். அதெல்லாம் இருந்தால் தான் ஒரு பெரிய கூட்டத்தை மேனேஜ் பண்ண முடியும். இந்த சக்தியே இல்லாம இந்த பெரிய வேலையில நீங்க இறங்கியிருக்க கூடாது. ரெண்டாவது, விஜய் அவர்கள் செய்ய வேண்டிய விஷயங்களையும் கரெக்டா செய்யல, லேட்டா வராரு. ரெண்டாவது, விஜய் அவர்களும் செய்ய வேண்டிய விஷயங்களையும் கரெக்டா செய்யல. அவரு ரொம்ப லேட்டா வராரு. ரொம்ப லேட்டா வரும்போது மக்கள் காத்து கிடக்குறாங்க, டீஹைட்ரேட் ஆகுறாங்க, தண்ணி இல்லை, இந்த சிக்கல்கள்லாம் வருது. அதுக்கப்புறம் நிறைய வயலேஷன்ஸ்ல அவர் ஈடுபடுறாரு. ஸோ முதல் பொறுப்பு விஜய், தாவேகா தான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க தான் எடுக்கணும். ரெண்டாவது, அரசை பொறுத்தளவுல பெர்மிஷனே கொடுத்துடக்கூடாதுங்க. இது ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ஈவெண்ட்னு இதுக்கு பெர்மிஷன் எதுக்கு கொடுக்கணும்? இப்போ திருச்சியில் பிரச்சனை வருது, போக்குவரத்து பாதிக்கப்படுது. நீங்கள் பாட்டுக்கு மெயின் ரோட்டில் ரோட் ஷோ போகிறன்ற பேரில் அங்கே நின்று பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ பல மணி நேரம் அங்கே போக்குவரத்து பிரச்சனை வருது, ஆம்புலன்ஸ் போக முடியல, மக்கள் மயங்கி விழுறாங்க, ஏர்போர்ட்டு ப்ராப்பர்ட்டிலாம் சேதப்படுத்தப்படுது. இவ்வளோ பிரச்சனைகள் திருச்சியில் இருக்குது. அதுக்கப்புறமும் அவர் செகண்ட் சாட்டர்டே போகும்போதும் இந்த பிரச்சனைகள்லாம் வருது. ஸோ அப்போ தெரியுது இவங்க வெளில வந்தால் பிரச்சனை வருது அப்படின்ற விஷயம் தெரியுது. அப்போ பெர்மிஷன் கொடுக்காம இருந்திருக்கலாம்ல. ஸோ அதனால ஒரு மிஸ்டேக் பார்த்தோன்னா அரசு பக்கமும் தவறு இருக்கு, அதே மாதிரி தாவேகா மேலையும் பெரிய தவறு இருக்கு, விஜய் மேலையும். இப்படி ஒரு இன்சிடென்ட் நடக்கணும்ட்டு ஆளுகின்ற அரசாங்கம் நினைச்சிருக்குதா? அதுக்கு அரசு ஊழியர்களுக்கு அதே மாதிரி அதிகாரம் கொடுத்துருக்கேன், நடத்த விடு ஏதாவது குறுகலான பகுதி. ஏன்னா கரூரில் அப்படி தானே சார், இது லைட் ஹவுஸில் ஒரு நல்ல இது இருக்குது, உழவர் சந்தையில் இடம் இருக்குது. அப்படி இருக்கிறப்ப ரொம்ப இதில் ஏதோ ஒரு முள்குத்து இருக்குது. சார் இப்போ ஒரு விஷயம் நம்ம கிளியராக புரிஞ்சுக்கணும் சார். இப்போ நம்ம ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கிறோம், அது ஒரு ப்ரைவேட் ஈவெண்ட். அப்போ அதுக்கு நம்ம தான் பொறுப்பு இருக்கணும். அப்போ நீங்கள் ஒரு லொக்கேஷன் கேட்குறீங்க, நீங்கள் கொடுத்த லொக்கேஷனுக்கு பெர்மிஷன் கிடைக்கல, அவங்க இன்னொரு லொக்கேஷன் கொடுக்குறாங்க, அதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்க. உங்களுக்கு நிஜமாவே அதில் சந்தேகம் இருக்குது, இந்த லொக்கேஷன் சரியான இடமா இருக்காது, நம்ம கூட்டம் பெருசாக இருக்கும், ஏதோ சதி வேலை இருக்குன்ற மாதிரிலாம் நீங்கள் சந்தேகப்பட்டீங்கன்னா அப்போ நீங்கள் நடத்திருக்கவே கூடாது. ஏன் நடத்துறீங்க? நீங்கள் கேட்ட இடத்த அவங்க கொடுக்கல, அப்போ ஏன் நடத்துறீங்க? மனித உயிர்கள் இப்போ இழந்திருக்கோம்ல, அந்த ரூபத்தில் இப்போ செலவு வருது. விஜய்க்கு சில கோடிகளோ லட்சங்களோ லாபம் இருக்கலாம், செலவு கம்மியாக இருக்கலாம். ஆனால் இப்போ மனித உயிர்கள் போயிருச்சே. நீங்கள் பாட்டுக்கு ரோட்டில் பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறீங்களே, கரண்ட் போகுதுன்றாங்க, ஆம்புலன்ஸ் போக முடியலன்றாங்க, டிராஃபிக் ஜாம் ஆகுது. விஜய்ன்ற ஒரு நபர் இந்த மாதிரி பேசுறதுக்காக இவ்வளவு மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்படணுமா? அதுபோக விஜய் பெரிய அறிஞர் அண்ணா மாதிரியோ பெரிய காமராஜர் மாதிரியோ பெரிய தலைவராக இருந்து பெரிய உன்னதமான கருத்துக்களை மக்கள்கிட்ட எடுத்துட்டு போறாருன்னா பிரச்சனை கிடையாது.
விஜய் பேசுற அரசியலே ஒண்ணுத்துக்கும் உதவாத அரசியல். அவர் என்ன அரசியல் பேசிட்டாரு? ஸ்டேஜ்ல வந்து பேசுறாரு, 10 நிமிஷம் பேசுறாரு, அதையும் பேப்பரை பார்த்து பார்த்து படிக்கிறாரு. இந்த பேப்பரை பார்த்து படிக்கிறதுக்கு எதுக்கு இவ்வளவு பேர் இவ்வளவு கஷ்டப்படணும்? அதுக்கு பேசாம அந்த பேப்பரை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ண வேண்டியதானே, ட்விட்டர்ல போட வேண்டியதானே. ஸோ இதை பேசுறதுக்கு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் மக்கள் கஷ்டப்படணும், இதை உட்காந்து கேட்கணும், அதுக்கப்புறம் இதை லைவ் வேற போட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்கு இதெல்லாம்? இது என்ன பிரயோஜனம்? அவர் மக்களை காக்க வைக்கிறது இதுன்னா அவருக்கு ஏதோ ஒரு மனதளவில் ஏதோ ஒரு பாதிப்பு இருக்குதுன்னு சார். தற்காதலர்களை நார்சிசிஸ்டும்பாங்க. பொதுவா சினிமா இண்டஸ்ட்ரியில நிறைய நார்சிசிஸ்டுகள் இருப்பாங்க. நார்சிசிசம் அப்படின்ற அந்த விஷயம் வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில ரொம்ப இருக்கும். எல்லாமே அவங்கள மையமா வச்சே யோசிப்பாங்க. நம்ம மாஸ், நம்ம ஒரு பெரிய ஹீரோ, எல்லாரும் நம்மளை சுத்தி சொல்லணும் அப்படின்ற மாதிரி அந்த மென்டாலிட்டி எல்லா ஹீரோஸுக்குமே இருக்கும். ஏன்னா சினிமா இண்டஸ்ட்ரி அப்படிதானே. சார் எனக்கு ஒரு நல்ல ஸ்டோரி சொல்லுங்க, நான் சூப்பரான ஒரு ஹீரோவா இருக்கணும், எனக்கு ஒரு 4 பாட்டு வைங்க, எனக்கு இந்த ஹீரோயின் வேணும், என்ன இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுங்க, போன படத்தை விட இந்த படத்துல என்ன மாசா காட்டுங்க அப்படின்றதான அந்த இண்டஸ்ட்ரியே. ஸோ இந்த சினிமாக்காரர்களுக்கு எப்பவுமே கூட்டம் அப்படின்றது பெரிய ஒரு விஷயம். அந்த கூட்டத்தை காட்டுறதுன்றது சினிமாக்காரங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுதான் அவங்களோட ஸ்ட்ரென்த்தே. அப்பனா விஜய் அந்த இதுல தான் இருக்கிறார். அவர் இப்ப அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமும் இந்த ஸோ 2வது சாட்டர்டே நாகப்பட்டினம்ல அந்த அளவுக்கு கூட்டம் இல்லை அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ 3வது சாட்டர்டே கரூர்ல ஃபுல் கூட்டத்தை நம்ம காட்டணும், நம்ம மாஸ் என்னன்றதை காட்டணும் அப்படின்ற மாதிரி முடிவெடுக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதுக்கான வேலைகள் பார்க்குறாங்க. இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்குது. ஸோ அப்படி எதுக்கு சார் காட்டணும்? கரூர்ல இது கூட அதுக்கு பின்னாடி ஏதாவது இருக்கா சார்? இப்ப அரசியல்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சில பேர்கிட்ட கொள்கை சித்தாந்தம் கோட்பாடெல்லாம் இருக்கும். அந்த மாதிரியான தலைவர்கள் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய கொள்கையை பெருசா பேசுவாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியும் கொள்கை தான் முக்கியம் அப்படின்ற விஷயம் தெரியும், அதை முன்னிறுத்தி பேசுவாங்க. சில கட்சிக்கு அது ஸ்ட்ரென்த்தா இருக்கும். சில கட்சிக்கு நல்லா ஸ்ட்ராங்கான பொலிட்டிக்கல் கேடர்ஸ் இருப்பாங்க, நல்லா டிசிப்ளின்டா இருப்பாங்க. அப்ப அந்த மாதிரியான கட்சிகள் எங்களோட கேடர் ஸ்ட்ரென்த்தை பாருங்க அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க. விஜய் கட்சிக்கு இருக்கக்கூடிய ஒரே அட்வான்டேஜ் இந்த கூட்டம் மட்டும்தான். இந்த கூட்டத்துக்கு அரசியல் புரிதல் கிடையாது, இவங்க அரசியல் மயப்பட்ட கூட்டமும் கிடையாது. இவங்க கிட்ட இருக்கிற ஒரே ஸ்ட்ரென்த் என்ன? கூட்டத்தை மட்டும் கூட்ட முடியும். அப்ப அவங்க என்ன பண்ண முடியும்? அந்த கூட்டத்தை மட்டும் தான் காட்ட முடியும். கூட்டத்தை காட்டினதுக்கு அப்புறம் டிவியில உட்காந்து பேசுவாங்க, இந்த மாதிரி விஜய் பாருங்க இவ்வளவு பெரிய கூட்டத்தை கொண்டு வந்துட்டாரு, இதெல்லாம் ஓட்டா மாறுமா, இவர் ஓட்டா மாறினா யாருக்கு ஆபத்து? நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா விஜய் ஆதரிச்சு பேசக்கூடிய எல்லாருமே அரசியலோ இஷ்யூவோ பேச மாட்டாங்க. அவங்க பேசுறது இவ்வளவுதான், விஜய்க்கு 2 கோடி ஓட்டு இருக்கு, விஜய்க்கு 40% ஓட்டு இருக்குன்னு இந்த கருத்து கணிப்பு சொல்லுது, ஸோ விஜயோட இந்த கூட்டணி, இந்த கட்சிகள்லாம் கூட்டணி வைக்க விரும்புறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் பேசுவாங்களே தவிர விஜயோட அரசியலை பேசவே மாட்டாங்க. ஏன்னா விஜய்கிட்ட அரசியல் கிடையாது, விஜய் கிட்ட அரசியலும் கிடையாது, கொள்கையும் கிடையாது, கோட்பாடும் கிடையாது. அவர்கிட்ட இருக்கிற ஒரே ஸ்ட்ரென்த் இந்த கூட்டம் தான். அப்ப அதை தானே அவர் காட்டுவாரு, வேற என்னத்தை காட்டுவாரு? இப்ப தமிழ்நாட்டுல எந்த ஒரு அரசியல் தலைவருக்கு இப்படி ஒரு கூட்டம் வருது இல்லை சார். எல்லாம் காசு கொடுத்து இது கொடுத்து தானே வர வைக்க. அப்பனா ஒரு பெரிய இதுதான் மாஸ் லீடரு. இப்ப எம்ஜிஆர் ஜெயலலிதா அப்புறம் அதிகமா கூட்டம் எங்களுக்கு தானே கூடுது. கலைஞருக்கு கூட்டம் கூடுவாங்க, ஆனா வாக்கா வராது. கூட்டம் கூடுனா மாஸ் லீடர் கிடையாது. ஒரு என்டர்டெய்னர் கூட கூட்டம் கூடும். லீடர்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? லீடு பண்ணணும். லீடர் லீட் பண்ணணும். லீடர்னா யாரு? ஒரு 1000 பேர் இருக்கான்னா அவனை வழி நடத்தி கொண்டு போகணும், அதுதான் லீடர். ஸோ லீடர்ன்ற அந்த பெரிய வார்த்தையெல்லாம் இந்த மாதிரியான நடிகர்களுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு பிரச்சனை வருது, 41 பேர் இறந்துருக்காங்க, 3 நாளா பேசாம ஒளிஞ்சிருக்காரு. கட்சிக்காரங்க யாரும் வாய் பேசல, அவங்களோட போன் எல்லாம் சுவிட்ச் ஆஃபா இருக்கு, எல்லாரும் பதுங்கி இருக்காங்க, யாரும் வாய் திறக்காம இருக்காங்க. இது பேர் தான் லீடரா? ஒரு பிரச்சனை நடக்குது, ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா அந்த பிரச்சனையை நீங்க அட்ரஸ் பண்ணணும். ரைட், நம்ம ஏதோ நல்லா பண்ணணும்னு நினைச்சோம், ஒரு பிரச்சனை நடந்துருச்சு, பாதிப்பு ஏற்பட்டுருச்சு, இனி என்ன பண்ணலாமோ அதை பண்ணுவோம். ரைட், நீங்க அதை பண்ணுங்க, நீங்க இதை பண்ணுங்க, இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு, இந்த மக்களுக்கு இப்படி ஹெல்ப் பண்ணுங்கன்னு அதை நீங்க ப்ரோஆக்டிவா நீங்க ஏதாவது ஒன்று பண்ணணும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? ஸ்பாட்ல இருந்து எஸ்கேப் ஆறீங்க. அதுக்கப்புறம் சைலண்டா 3 நாள் இருக்கீங்க. இது பேர் தான் லீடரா? சரி சார், 3 நாள் சைலண்டா இருந்தவர் அப்புறமா வீடியோ விடுறதுக்கு அவ்வளவு தைரியம் வந்தது காரணம் என்ன சார்? கரெக்ட். இது ஏதாவது அரசியல் பின்புலம் இருக்கா? இருக்கலாம் அப்படின்றது என்னோட பார்வை. ஏன்னா இப்ப நீங்க சொன்னது போல 3 நாள் குவைட்டா இருக்காரு. ஆமா, இப்ப வீடியோ ரிலீஸ் பண்றாரு. வீடியோ ரிலீஸ் பண்றதால யாருக்கு பாதிப்பு? யாருக்கு சார்? திமுகவுக்கு. திமுகவை தானே அவர் குறை சொல்றாரு. சோ திமுகவுக்கு பாதிப்பு. இதை நீங்க 2 நாளைக்கு முன்னாடியே பண்ணிருக்கலாம். பட் இருந்தாலும் நீங்க அமைதியா இருக்கீங்க. சோ பார்க்கும்போது திமுகவும் விஜய பெருசா கஷ்டப்படுத்தல, விஜய் மேல வழக்கும் போடல, விஜய கை வைக்காம தான் திமுகவும் இருக்காங்க. அதே மாதிரி விஜயும் திமுகவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள்லாம் ஒரு 2 நாளா 3 நாளா எதுவும் பண்ணல. அவரும் குவைட்டா தான் இருக்கார். இப்பவும் நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா டைரக்டா அவரு கவர்மெண்ட்டையோ திமுகவையோ அட்டாக் பண்ணல. சார் என்ன சார்
முதல்வர் வெளிநாட்டுக்கு போயிருக்க, வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்க, வெளிநாட்டின் முதலீடு செய்ய பயங்கரமா அட்டாக் பண்றாரு. அவங்க குடும்பத்தை அட்டாக் பண்ண, மன்னராட்சி சார். நான் அதை கேட்கல சார். இந்த வீடியோல விஜய் டைரக்டா அந்த திமுகவை அட்டாக் பண்ணல. அவர் என்ன சொல்றாருன்னா ஹிண்ட் பண்றாரு, இந்த மாதிரி கரூர்ல மட்டும்தான் நடந்திருக்கு, மற்ற இடங்கள் நடக்குது. ஆமா, இப்ப நீங்க ஒரு நிஜமான தலைவரா இருந்தா ஓப்பனா பேசுங்க. உங்களுக்கு சந்தேகம் இருக்குல்ல, அப்ப ஓப்பனா பேசுங்க. ஓப்பனா பேச தைரியம் இல்லைன்னா அமைதியா உட்காருங்க. எதுக்கு இந்த மாதிரி மறைமுகமா உள்குத்து வச்சு பேசுறீங்க? நீங்க ஒரு தலைவருங்க, நீங்க இப்ப சினிமாக்காரர் கிடையாது. சினிமாக்காரங்க இந்த மாதிரி பேசுவாங்க, ஏன்னா ஓப்பனா பேசுறதுக்கு பயம் இருக்கும். எப்பவுமே ஒரு வார்த்தை பேசணும்னா 4 தடவை யோசிச்சு பேசுவாங்க. பேசுறதையும் ஒழுங்கா பேச மாட்டாங்க, சுத்தி வளைச்சு பேசுவாங்க. ஆனா நீங்க இன்னைக்கு தலைவர், ஒரு பிரச்சனை இருக்குன்னா ஓப்பனா பேசுங்க. ஏன்னா இது சாதாரண விஷயம் கிடையாது. 41 உயிர்கள் போயிருக்கு. அப்ப உங்களுக்கு தெளிவா கையில ஆதாரம் இருந்தா ஆதாரத்தோட வெளியே வந்து பேசுங்க. அப்படி பேச முடியாதுன்னு அமைதியா இருங்க. நான் இதுக்கு முன்னாடி அங்கெங்கெல்லாம் போனேன், பிரச்சனை வரல. இப்ப கரூர்ல மட்டும்தான் பிரச்சனை வந்திருக்கு. அதே மாதிரி நாங்க இந்த ஈவெண்ட்டை கேர்ஃபுல்லா ஆர்கனைஸ் பண்ணோம். சரி சார், கரூர்ல மட்டும் ஏன் இந்த பிரச்சனை வந்தது? அவர் சொல்ற மாதிரி திருச்சியில வந்துதா, நாகப்பட்டினம் வந்துதா, திருவாரூர் வந்துதா, நாமக்கல் வந்துதா? கரூர்ல தானே சார் நடக்குது. அப்போனா அங்க திமுகவின் முக்கியமான நபர் இருக்கிறார் இல்ல, நான் ஒரு பண்ணிடுறேன், அவர் செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குல்ல. தாவேகா கால் வச்ச எல்லா இடத்துலயுமே பிரச்சனை தான். முதல் மாநாடு, 2வது மாநாடு, முதல் சாட்டர்டே, செகண்ட் சாட்டர்டே, எல்லா இடத்துலயும் பிரச்சனை தான். அரசாங்கத்து மேலதான் இவ்வளவு இது இருக்கு. காரணம் அவங்க பர்மிஷன் கொடுக்கறத பண்ணிருக்க போறதே இல்ல. 100% உண்மை. அதான் என் பாயிண்ட். பர்மிஷன் கொடுத்துக்க கூடாது, கொடுத்துக்க கூடாது. மனித உயிர்கள் மணிவா நடக்குதா? சோ உங்களுக்கு இது புதுசு கிடையாது. ஏற்கனவே அவங்க வெளியே வரும்போதெல்லாம் பிரச்சனையை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த கூட்டத்துக்கு அரசியல் புரிதல்ல, ஒழுக்கமும் இல்ல, டிசிப்ளின்டாவும் இல்ல. சோ இந்த கூட்டம் வெளியே வந்தா பிரச்சனை வருது உங்களுக்கு தெரியுது. பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படுது, பொது சொத்துக்கு பாதிப்பு ஏற்படுது, பிரைவேட் ப்ராப்பர்ட்டிக்கு பாதிப்பு ஏற்படுது. அப்ப ஏன் பெர்மிஷன் கொடுக்குறீங்க? கொடுத்துருக்க கூடாது. அப்பனா ஆளுகின்ற அரசாங்கம் முழு தவறு அது மேல இருக்கு. முழு தவறு நான் சொல்ல மாட்டேன். இதை வந்து 2 பேர் மேலேயும் தவறு இருக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா இது ஒரு பிரைவேட் ஈவெண்ட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க மக்களை ஒருங்கிணைக்கிறீங்க. இங்க வந்தவங்க எல்லாம் செந்தில் பாலாஜிக்கும் ஸ்டாலினுக்கும் வரல. இங்க வந்தவங்க விஜயை பார்க்க தான் வராங்க. விஜயோட அழைப்பை எடுத்து தான் அங்க வராங்க. நீங்க தானே அங்க வர சொல்றீங்க மக்களை. சோ உங்களுக்காக தான் மக்கள் அங்க வராங்க. அங்க வரும்போது அந்த மக்களை பத்திரமா சேஃபா பாத்துக்கிறது, அந்த மக்களோட சேஃப்டியை என்ஷூர் பண்றது உங்க வேலை. யார் ஆர்கனைஸ் பண்றாங்களோ அவங்களோட வேலை. சோ அந்த வேலையை விஜய் கரெக்டா பண்ணல. ஒண்ணு, விஜயோட கட்சிக்கு அந்த சக்தியே கிடையாது. இவ்வளவு அவருக்கு எங்க இதுல இவ்வளவு மெம்பர்ஸ் இருக்காங்க, இவ்வளவு இது இருக்குன்னு நாங்க அதிமுக திமுகக்கு இணையாக நாங்க ஒரு குரூப் வச்சிருக்கோம், நாங்க செட் பண்ணி வச்சிருக்கோம் சொல்லியிருக்காரு சார். அவரு அவங்க என்ன வேணாலும் சொல்லலாம் சார். அந்த கட்சிக்கு கொள்கை கோட்பாடு எதுவும் கிடையாது. அமைச்சிருக்கோம், அதெல்லாம் எதை வேணாலும் அவங்க பண்ணிக்கிட்டு சார். அந்த கட்சியோட செயல்பாடு என்ன சார்? இந்த 2 வருஷமா அந்த கட்சி என்ன பண்ணிட்டாங்க சார்? எதுவும் செய்யல சார். அவர் 4 சோத்துக்குள்ளேயே அரசியல் நடத்திட்டு போறாரு. வெளியே வர மாட்டாருன்னு சொன்னா இப்ப வெளியே வந்திருக்காரு சார். வெளியே வந்து இப்படி நடந்துறப்ப அப்புறம் இப்படி சொன்னா எப்படி சார்? இப்ப வெளியே வரணும்னு சொல்றது, விஜய் வந்து ஃபேன் மீட் நடத்துறதுக்கு அவர் வெளில வர சொல்ல. வெளியே வாங்கன்னு சொல்றதுக்கான அர்த்தம் என்னன்னா, தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு, மக்களுக்கு ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருக்கு. நீங்க வெளியே வரதுன்றது உங்க ரசிகர்கள் எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு மாஸ்க் காட்டுறது உங்களை வெளில வர சொல்ல. இது பப்ளிக் நியூசன்ஸ். இப்ப ஒண்ணு புரிஞ்சுக்குவோம். இப்ப என்னன்னா, அரசியல் செயல்பாடுன்றது சும்மா வெளியே வந்து ஒரு மாநாடு நடத்துறது இல்லைன்னா ஒரு ரோட் ஷோ நடத்துறது அரசியல் செயல்பாடு கிடையாது. அரசியல் செயல்பாடுனா அரசியல் பிரச்சனைகளுக்கு நீங்க தீர்வு காணணும். அரசியல் பிரச்சனைகள் தமிழ்நாட்டுல நிறைய இருக்கு. அதெல்லாம் கையில நீங்க பேசணும். சரியா கையாள எடப்பாடி விஜய் பண்ண வேண்டியதானே. அந்த இது வந்து விஜய் தானே எடுத்து பேசுறாரு. எங்க எடுத்து எதை பேசிட்டாரு அவரு? சரி, இப்ப இது இங்க 10 ரூபாய் இது பேசியிருக்காரு. நாகப்பட்டினம் போனா அங்க சரியா இது அவெல்லாம் அங்க ஒரு கடல் பல்கலைக்கழகம் அமைக்கல, இப்படி நிறைய பேசியிருக்காரு சார். எதிர்கட்சி எடப்பாடி அதிமுக பேச வேண்டிய எதுவும் பேசல. அதனாலதான் இவ்வளவு கூட்டம் வருது. அதுவும் பார்க்கணும் இல்ல. சிம்பிளான விஷயம் சார். நான் சொல்றது என்னன்னா, நீங்க நிஜமாவே திமுகவுக்கு அழுத்தம் போடணும்னு நினைச்சீங்கன்னா இப்படி நீங்க பேசுறதால அழுத்தம் போட முடியாது. இப்ப விஜய் என்ன பண்றாருன்னா, ஒரு பேப்பர் எடுத்துட்டு வர்றாரு. அந்த பேப்பர்ல ஒரு பட்டியலை வச்சுக்கிறார். நீட், ஈழத்தமிழர்கள் பிரச்சனை, கச்சத்தீவு இஷ்யூ, இந்த மாதிரி 4-5 பட்டியலை போட்டுக்கிறார். சம்பந்தமே இல்லாத ஒரு 4-5 இஷ்யூவை வரிசையா அவர் பாட்டுக்கு பேசுறாரு. பேசிட்டு திமுக விமர்சிச்சு 4 விஷயம் பேசுறாரு. பேசிட்டு அவர் பாட்டு கிளம்பி போயிடுறாரு. இது பேர் அரசியல் கிடையாது. அரசியல் நான் சொல்றது என்னன்னா, சொசைட்டில 1008 பிரச்சனை இருக்கு. நீங்க ஏதாவது ஒரு இஷ்யூ எடுங்க. நீட்ன்ற ஒரு இஷ்யூ எடுத்துக்கோங்க. அந்த இஷ்யூ எடுத்தீங்கன்னா இங்க பேசுறதுக்கு ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. திமுக நீட் குறித்து அவங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிருக்காங்களா? இல்ல. அப்ப நீங்க இறக்குங்க. இந்த 50,000 பேர் உங்களுக்கு கூட்ட முடியுது இல்ல, காசு கொடுக்காம. இந்த கூட்டத்தை அங்க இறக்குங்க.
இறக்கி திமுக மேல அழுத்தம் போடுங்க. ஆனா அதை பண்ணாம நீங்க என்ன பண்றீங்க? சும்மா ஒண்ணுக்கு உதவாம ரோட்ல நடுவுல நிக்க வச்சு தேவையில்லாம டிராபிக் ஜாமை ஏற்படுத்தி மக்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தி நீட்டை பத்தி உங்களுக்கே 2 நிமிஷம் பேச முடியாது. பேச முடியாது தானே? பேச முடியும்னா பேசுங்க. இப்ப அழுத்தம் போடுங்க. நான் இதை தான் சொல்ல வரேன். ஒவ்வொரு இஷ்யூவா நீங்க கையில் எடுங்க. தூய்மை பணியாளர்கள் போராடிட்டு இருக்காங்க, போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு, செவிலியர்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு, அது போக சாதிய ரீதியான ஒடுக்குமுறைகள் இருக்கு. இந்த மாதிரியான இஷ்யூவை எடுங்க. இஷ்யூவை எடுத்து களத்துல இறங்குங்க. கவர்மெண்ட் மேல அழுத்தம் போடுங்க. இதை மற்ற எல்லாரை விடவும் உங்களுக்கு நல்லா பண்ண முடியும். ஏன்னா மற்ற எல்லாரை விடவும் உங்களுக்கு கையில பெரிய தொண்டர் படை இருக்கு. ஆனா அதை பண்ணாம நீங்க என்ன பண்றீங்க? நீங்க பாட்டுக்கு ரோட்ல போறீங்க, போயிட்டு ஒரு பேப்பரை பார்த்து 2 நிமிஷம் படிக்கிறீங்க, 10 நிமிஷம் படிக்கிறீங்க, அப்புறம் இதே மாதிரி ஸ்டேஜுக்கு போறீங்க, ஸ்டேஜ்ல போய் ஒரு 10 நிமிஷம் அரை மணி நேரம் படிக்கிறீங்க மாநாடுன்ற பேர்ல. இது ஃபுல்லா பப்ளிக் நியூசன்ஸ் சார். இப்படி ஒரு பாட்டுக்கு படிச்சுட்டு போறதால ஒரு பிரயோஜனம் கிடையாது. கச்சத்தீவு மீட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா கச்சத்தீவு வந்து மடியில வந்து உட்கார்ந்துருமா? கச்சத்தீவு வேணும்னா நீங்க சண்டை போடணும் கிரவுண்ட்ல போய். கச்சத்தீவுனா என்ன, அது ஏன் நமக்கு சொந்தம், அது நமக்கு நம்ம கையை விட்டு போனதால என்னென்ன பாதிப்பு, கச்சத்தீவு யார் பீரியட்ல கையை விட்டு போச்சு, யாரோட சதியால கையை விட்டு போச்சு, எப்படி மீட்டெடுக்கலாம், மக்களை எப்படி ஒருங்கிணைக்கலாம், இதுதான் ஒரு கட்சியோட வேலை. அது இல்லாம கச்சத்தீவை மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போறது கிடையாது. இப்படி போறதுனா நீங்களும் பண்ணலாம், நானும் பண்ணலாம். எதுக்கு விஜய்? எதுக்கு ஒரு கட்சி? எதுக்கு சார்? இப்ப ஜனங்கள் அவர் தானே நம்பிட்டு இருக்காங்க. மக்கள் ஏமாந்துட்டு இருக்காங்க. மக்கள் ஏமாந்துட்டு இருக்காங்க. அவங்கள திருத்தணும். மக்கள் ஏமாந்துட்டு இருக்காங்க. அப்படின்னு சொல்ற. சரி சார், இந்த வீடியோ வெளியிடுறதுக்கு முன்ன கரூர்ல பாஜக அமைச்ச உண்மை கண்டறியும் குழு இந்த இதுல வந்து ஏதோ ஒரு அரசாங்கம் சரியில்லை, அதிகாரிகள் சரியாக நடவடிக்கை சொன்ன பிறகு இந்த வீடியோ வெளியிடுறார் சார். யாரு? கரெக்ட், விஜய். அப்போன்னா இதுல ஏதோ ஒரு இது இருக்குல்ல, 2 பேருக்குள்ள இது. அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, ஒண்ணு திமுக அரசுக்கு ஒரு பெரிய நெருக்கடி இருக்கு. ஏன்னா 41 பேர் இறந்திருக்காங்க, ஒரு ஆக்ஷனும் எடுக்காம அமைதியா இருக்காங்க. இன்னும் இதுதான் பிரச்சனை, இவங்க தான் அதுக்கு பொறுப்புன்ற மாதிரி அக்கௌண்டபிலிட்டி இது வரைக்கும் இல்லை. ஸோ சாதாரணமா யாரு பார்த்தாலும் திமுக கிட்ட இந்த கேள்வியை கேட்பாங்க. ஸோ திமுகவை பொறுத்தளவுல எங்க பக்கம் தப்பு இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப யாரு மேல தப்பு? டிவிகே தரப்புல தான் தப்பு இருக்கு. அப்ப டிவிகே மேல என்ன ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா ஒண்ணுமே எடுக்கல. சோ இப்ப திமுக என்ன பண்றாங்கன்னா டிவிகே மேல அழுத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. செகண்டரி லெவல் லீடர்ஸ் எல்லாம் குறி வைக்க ஆரம்பிக்கிறாங்க. டிவிகேவை ஆதரிச்சு பேசக்கூடிய பத்திரிகையாளர்களா இருக்கலாம், யூடியூபர்ஸா இருக்கலாம், இன்ஃபுளுசர்ஸ் எல்லாம் குறி வைக்கிறாங்க. இது விஜய் பார்த்துட்டு இருக்காரு. சோ இப்ப விஜய்க்கு வந்து விஜய் இப்ப என்ன பண்றாருன்னா, ஓப்பனா ஒரு டிஎம்கே அட்டாக் பண்ணல, நீங்க ரொம்ப நெருக்குனீங்கன்னா நான் அட்டாக் பண்ணுவேன்ற மாதிரி ஒரு சிக்னல் கொடுக்குறாரு. அப்படியும் ஒரு பிளாக்மெயில் பண்றாரு. அது பண்றாரு. நான் வரேன். இந்த தைரியம் விஜய்க்கு எப்படி வருதுன்னு பார்த்தோம்னா, இப்ப நீங்க சொன்ன மாதிரி கரெக்டா இந்த டைம்ல பாஜக உள்ள என்டர் ஆகுறாங்க. அனுராக் தாக்கூர் உள்ள வராரு, ஹேமா மாலினி வராங்க, கமிட்டி ஃபார்ம் பண்றாங்க. ஒண்ணுமே தெரியாது. அவங்க நம்ம ஊருக்கு அவங்களுக்கு சம்பந்தம் கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. அவங்க ஏதோ ஒரு காலத்துல நான் வந்தேன்றாங்க, அவங்களுக்கு கரூர் பத்தி எதுவும் தெரியாது. சோ இப்போ ஒரு கமிட்டி எல்லாம் ஃபார்ம் பண்ணி அவங்க ப்ரெஷர் போடுறாங்க. சோ இப்ப விஜய்க்கு இது ஒரு வாய்ப்பு. ஓகே, நமக்கு ஒரு பேக்கிங் இருக்கு. இப்ப திமுக அழுத்தம் போட்டாச்சுன்னா நான் அந்த சைடு போயிருவேன், இல்லாட்டி அவங்களோட அந்த டோர் வந்து ஓப்பனா தான் இருக்கு, எனக்கு அவங்களோட சப்போர்ட் இருக்குன்ற மாதிரி அதை யூஸ் பண்ணலாம். ஸோ கரெக்டா பாஜக உள்ள வரும்போது விஜய் திமுகவை சீன்றாரு, திமுகவுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாரு. ஸோ அந்த வகையிலையும் இதை பார்க்கலாம். சார் இது காங்கிரஸ் அப்படித்தானே எடுக்குது. ராகுல் காந்தி அவர்கிட்ட பேசியிருக்காரு விஜய் கிட்ட. ஆனா இப்ப என்ன பேசினாங்க நமக்கு தெரியாதுல்ல. அது மாதிரி காங்கிரஸ் பொதுச் செயலர் வேணுகோபாலும் அப்படித்தானே பேசியிருக்காரு. இதுல என்ன நடந்திருக்கு, எது இருக்கு, கமிட்டி அமைச்ச பிறகுதான் தெரியுதுன்ட்டு அப்படி சொல்லிட்டு போறாரு. இதுக்கும் திமுக அலைன்ஸ்ல இருக்கிற கட்சி சார். கரெக்ட். இப்ப என்னன்னா, காங்கிரஸ் பார்ட்டியை பொறுத்தளவுல டெஃபினட்டா கூட்டணியை உடைக்க மாட்டாங்க. ஏன்னா காங்கிரஸ் பார்ட்டிக்கு நேஷனல் லெவல்ல திமுக ஒரு பெரிய அசெட் அவங்களுக்கு. ஆமா, சும்மா தமிழ்நாட்டில் 40 சீட்டை சொலையா கொடுத்துட்டு இருக்காங்க. நார்த்ல வேற எந்த ஸ்டேட்லயுமே இப்படி சொலையா எல்லா சீட்ஸுமே கைக்கு வராது. இப்படிப்பட்ட ஒரு அலைன்ஸ் இங்க இருக்கும்போது அதை டிஸ்டர்ப் பண்ண அவங்க விரும்ப மாட்டாங்க. அதுவும் இல்லாம திமுகவுக்கு இது ரொம்ப முக்கியம். காங்கிரஸுக்கு இந்த எலெக்ஷன் முக்கியம் இல்ல, அசம்பிளி. ஆனா திமுகவுக்கு ரொம்ப முக்கியம் இந்த எலெக்ஷன். மைனாரிட்டி ஓட்டு வேணும், வரணும் இல்ல. ஆமா, அதே மாதிரி காங்கிரஸ் நீங்க சொன்ன மாதிரி மைனாரிட்டி ஓட்ஸ் டிஎம்கேவுக்கு வரணும்னா காங்கிரஸ் அவசியம். நேஷனல் லெவல்ல காங்கிரஸோட கூட்டணி வச்சாதான், இந்தியா அலைன்ஸ்ல இருந்தாதான் மைனாரிட்டி குறிப்பா தமிழகத்துல மைனாரிட்டி ஓட்டுனா காங்கிரஸ் இருக்கணும். சவுத்ல எல்லாம் காங்கிரஸுக்கு பெரிய ஓட் பேஸ் இருக்கு. சோ அதுவும் ரொம்ப அவசியம். அதனால திமுகவும் காங்கிரஸை விட மாட்டாங்க, காங்கிரஸும் திமுக விட மாட்டாங்க. 2 பேருக்குமே 2 பேர் தேவை. சோ அப்பனா அவங்கள காங்கிரஸ் இப்ப திமுகவே பிளாக்மெயில் பண்ணுது அதிகமா சீட்டு வாங்குறதுக்கு. மேபி இருக்கலாம். இப்ப இந்த மாதிரி நீங்க எங்களுக்கு சீட்டு ஒழுங்கா கொடுக்கலன்னா நாங்க விஜய் பக்கம் போவோம் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரெஷர் போடலாம். ஆனா நிஜமாவே இந்த அலைன்ஸை உடைக்கணுன்ற எண்ணம்லாம் கண்டிப்பா அவங்களுக்கு இருக்காது. அது காங்கிரஸுக்கு பெரிய ஒரு தலைவலியா போயிடும். ஏன்னா பிஜேபியை பொறுத்தளவுல
24ல கொஞ்சம் பின்னடைவை சந்திக்கிறாங்க, 2019லலாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஸோ அதனால பிஜேபிக்கு சில ரிஸ்க்லாம் எடுக்க முடியும். ஆனால் காங்கிரஸ் பார்ட்டிக்கு அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்க முடியாது. அவங்க கிட்ட ஏற்கனவே கம்மியான சீட்ஸ் தான் இருக்கு, ஏற்கனவே கூட்டணி கட்சிகளை நம்பி தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது தமிழ்நாடு மாதிரியான ஒரு ஸ்டேட்ல இவ்வளவு சீட்ஸ் வருதுன்னா இந்த வாய்ப்பு பாஜகவுக்கு இல்லைங்க. தமிழ்நாட்டில் பாஜகனால தமிழ்நாட்டில் ஒன்றும் பண்ண முடியல. ஸோ காங்கிரஸ் ஒண்ணுமே பண்ணாம 40 சீட் வாங்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில இருந்து. இதை எதுக்கு அவங்க வேஸ்ட் பண்ணணும்? இது பெரிய முட்டாள்தனமா போகாது இதை வேஸ்ட் பண்ணா. சார் அப்போ சார் இப்போ வந்து அருணா ஜெகதீசன் கமிட்டி 1 நபர் கமிட்டி அமைச்சு அது சரியா? அதுக்கு தகுதியானவரா அருணா ஜெகதீசன் அதுக்குள்ள நீதிபதி? ஏன்னா அவங்க ஏற்கனவே தமிழக அரசுல ஒரு மெம்பரா இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப அவங்க கொடுக்கிற அறிக்கை நியூட்ரலா இருக்குமா? என்னை பொறுத்தளவு அதுக்குள்ள கூட நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இல்ல அவ்வளவு அவசரமா ஏன் முதல்வர் அந்த கமிட்டி அமைக்க வேண்டிய 1 நம்பர் கமிஷனை? அது நேரத்தை வீணடிக்க தான், வேற ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி கமிட்டிக்கான தேவையே இல்லை. இங்க என்ன பிரச்சனை நடந்திருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இங்க ஒரு பெரிய ஸ்டாம்பெய்ட் நடந்திருக்கு. இதை கரெக்டா ஆர்கனைஸ் பண்ணல, கவர்மெண்ட் இதுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்க கூடாது. விஜய் நிறைய வயலேஷன்ஸ்ல ஈடுபட்டு இருக்காரு. செய்ய வேண்டிய வேலையை அவரு கரெக்டா செய்யல, கரெக்ட் டைமுக்கு வரல. அதுக்கப்புறம் மற்ற ஸ்பாட்ஸ்லாம் நின்று பேசியிருக்காரு. அவரும் கரெக்டான விஷயங்களை செய்யல. அதே மாதிரி அரசும் செய்ய வேண்டிய விஷயங்களை செய்யல. இதுல தப்பு எங்க இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே கிளியரா தெரியுது. ஸோ இதுக்கு பெரிய கமிட்டிலாம் நமக்கு தேவையில்லை. ஸோ இதெல்லாம் அந்த கமிட்டி அதெல்லாம் ஃபார்ம் பண்ணும்போது நேரம் வந்து தள்ளி போய்கிட்டே இருக்கு. நாட்கள் போக போக மக்களும் இதை மறந்துடுவாங்க, இந்த சீரியஸ்னஸும் போயிடும். சார் நீங்க இவ்வளவு விஜய் மேல இவ்வளவு குற்றச்சாட்டுகள் வைக்கிறீங்க, இப்படிலாம் இருக்கு. ஆனா இன்றைய இளைய தரம் அப்படின்னு நினைக்கல சார். இல்லை, நான் நிறைய பேர்கிட்ட என்னம்மா இப்படிலாம் நடந்து நான் விஜய்க்கு தான் ஓட்டு போறேன் அப்படியே கண் மூடிட்டு இப்போ சொல்றாங்களே சார். ஒண்ணுமே இது எப்படி பாக்குறீங்க? மக்களோட அறியாமை, அரசியல் ரீதியா சரியான ஒரு பார்வை இல்லை. ஒரு காலத்துல நமக்கு நல்ல தலைவர்கள்லாம் இருந்தாங்க, நல்ல தலைவர்களை மக்கள் உருவாக்குனாங்க. அப்ப மக்களுக்கு அரசியல் புரிதல் இருக்கும்போது நல்ல தலைவர்கள் வருவாங்க. மக்களுக்கு எப்ப அரசியல் புரிதல் வரும்னா சொசைட்டில பிரச்சனை வரும்போது, பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்கும்போது அந்த பிரச்சனைக்கு தீர்வு வேணும் அப்படின்ற ஒரு தேவை வரும். அப்ப மக்களும் வெளியே வர ஆரம்பிப்பாங்க. வெளியே வரும்போது நல்ல தலைவர்களை உருவாக்குவாங்க. இப்ப நம்ம என்ன ஆயிட்டோம்னா ஒரு மாதிரி ஒரு அரசியல் புரிதல் இல்லாத ஒரு மக்கள் ஆயிட்டோம். சொசைட்டிலும் பெரிய பிரச்சனை இல்லை முன்னாடி மாதிரி, இப்பதான் வர ஆரம்பிக்குது. பெரிய பிரச்சனைகள்லாம் இல்லை. ஸோ அதனால இப்ப மக்களும் அரசியல் புரிதல் இல்லாம சும்மா நடிகர்கள் பின்னாடி போயிட்டு இந்த நடிகர்களால அரசியல் தீர்வு கொடுக்க முடியும்னு பாக்குறாங்க. இப்ப நடிகர்கள் இப்ப அம்பலப்பட்டு போது பாருங்க, ஒரு பிரச்சனை வருது, விஜய் அவங்க தேடுறாங்க சார், நல்ல தலைவர் தேடுறாங்க சார் இளைய தலைமுறை. அதான் விஜய் தான் நல்ல தலைவரா? அப்படி இல்லை, அவங்க ஏதோ கொடுத்து பார்க்கலாமே, வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு தேடுறாங்க. ஒரு நல்ல நம்ம படித்தவர்கள் இளைய தமிழ் நல்லா படித்தவங்க, நல்ல வேலையில இருக்காங்க, எல்லாமே நல்லா இருக்கிறாங்க. அவங்க தமிழ்நாட்டினுடைய அரசியல் சரியில்லை, சாக்கடையா இருக்குதுனால அவரு நோக்கி போறாங்க. சரி, இப்ப நல்ல தலைவர் வேணும்னா நீங்க பாட்டுக்கு பிடிச்சவனுக்குலாம் வாய்ப்பு கொடுக்க முடியாது. இப்ப அவங்க மக்களுடைய விருப்பம் சார், அது தவறுனா நம்ம சொல்லணும்ல. அவங்களோட அந்த முடிவு தவறுனா இப்ப அது வந்து யார் எடுத்து சொல்லணும்? அரசியல்வாதிகள் தான் சொல்லணும், அரசியல் கட்சிகள் சொல்லலாம், நம்மளும் சொல்லலாம், சமூக செயல்பாட்டு சொல்லணும், நம்மளும் சொல்லலாம். அதான் இப்ப என்னன்னா தவறான ஒரு மனிதர் கையில அதிகப்படியான பலத்தை நீங்க கொடுக்கும்போது அது பெரிய ஆபத்துகளை ஏற்படுத்தும். விஜய் ஒரு நல்ல உதாரணம். அவரு அரசியல் புரிதல் இல்லாத ஒரு மனிதர். அவர் கையில அரசியலும் கிடையாது, அவர் கட்சிக்கும் அரசியல் கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு மனிதர் பின்னாடி பெரிய ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கும்போது அது 41 பேரோட உயிரை வாங்கியிருக்காது. சோ தவறான மனிதர்கள் 41 உயிர் அவர் தான் வாங்கினாருன்னு திரும்ப சொல்றீங்களா சார்? ஆமா, இதுல ஆளும் கட்சிக்கோ அரசு அதிகாரிகளுக்கோ எந்த விதமான தொடர்பு இல்லையா? முதல் பொறுப்பு விஜய்க்கு தான் பொறுப்பு. முதல் பொறுப்பு விஜய்க்கு தான் இருக்கு. விஜய் நினைச்சாருன்னா இந்த சம்பவம் நடக்காம ஸ்டாப் பண்ணிருக்கலாம், இந்த ஈவென்ட்டே நடக்காம ஸ்டாப் பண்ணிருக்கலாம். இது நீங்க கேட்ட ஸ்பாட் அவங்க கொடுக்கலனா இது ஒரு செட் பண்ற மாதிரி இருக்கு சார், இது ஒரு செட் பண்ணி தூக்க மாதிரி இருக்கு சார். அதாவது கரூர்ல பிரச்சாரம் செய்ய வேண்டிய இடத்துக்கு முன்பாக 50 மீட்டர்லயே நீங்க பிரச்சாரம் செய்யுங்க அப்படின்ட்டு காவல்துறை சொல்லி நான் கேட்க மாட்டேன் அங்கதான் செய்வேன்ட்டு சப்போஸ் அங்க நடத்திருந்தா இந்த கூட்டம் அங்க ஓடி இருக்கும். அப்ப வந்து இது விட அதிகமான இறப்புகள் சந்திக்க வேண்டி இருக்குல்ல. ஒருத்தர் மேல வீழ்ந்து ஓடி போயிருந்தா கண்டிப்பா பிரச்சனை வந்திருக்கலாம், தெரியல எனக்கு, வந்திருக்கலாம். இதாவது ரொம்ப நேரம் காத்திருந்த இதனால இப்ப ஓடி போய் இதாவது நீங்க தான் சொல்றீங்க, மரத்து மேல ஏறாங்க, டிரான்ஸ்பார்மர்ல ஏறாங்க, பிரைவேட் இதுல இது பண்றாங்க, டேமேஜ் பண்றாங்க. இப்படி இருக்கிற இந்த கூட்டம் வந்து நீங்க கூட்டின கூட்டம் சார். இந்த கூட்டம் நீங்க உருவாக்குன கூட்டம். இந்த மரத்து மேல குதிக்கிறாங்களா சொல்றீங்கல்ல, இவங்க எல்லாம் நீங்க உருவாக்குன கூட்டம். இது நீங்க ட்ரெயின் பண்ணி உருவாக்குன கூட்டம், உங்க சினிமாவை பார்த்து உருவாக்குன கூட்டம். இதுக்கு நீங்க தான் பொறுப்பேற்கணும்.
இந்த மாதிரியான ஒரு கூட்டத்தை நீங்க அப்பனா போலீஸ் எதுக்கு சார் இருக்கு? முடிச்சுக்கிறேன் சார். நீங்க இந்த கூட்டத்தை ஒரு 30 வருஷமா நீங்க ட்ரெயின் பண்ணி உருவாக்கி இருக்கீங்க. இன்னைக்கு இந்த கூட்டத்தை அரசியலுக்காக ஒரு இடத்துல மொபிலைஸ் பண்றீங்க. அப்படி இருக்கும்போது முதல் பொறுப்பு உங்களுக்கு தான். இது ஒரு பிரைவேட் ஈவென்ட் சார். சார் முதல் பொறுப்பு சார் இது ஒரு கவர்மெண்ட் ஈவென்ட் இல்ல சார், இது ஒரு பிரைவேட் ஈவென்ட். ஒரு பிரைவேட் ஈவென்ட்டை நீங்க ஆர்கனைஸ் பண்றீங்கன்னா, நீங்க ஆர்கனைஸ் பண்ற ஈவென்ட்ல பெரிய சம்பவம் நடக்குதுன்னா ஃபர்ஸ்ட் பொறுப்பு உங்களுக்கு தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டாவது கவர்மெண்ட்டும் இதை அலோவ் பண்ணிருக்க கூடாது. இந்த மாதிரியான ஒரு கோமாளித்தனம் நடக்கிறதுக்கு தமிழ்நாட்டுல அலோவ் பண்ணிருக்க கூடாது. மக்களுக்கு ஏகப்பட்ட சேதம் இதனால ஏற்படுது. கோமாளி யாருன்றீங்க சார்? கோமாளித்தனம்னு சொல்றேன். அந்த கோமாளித்தனம் செய்யறதுக்கு யார் காரணம்? எல்லாரும் தான். எல்லாரும் சேர்ந்து பண்றாங்க. எல்லாரும் ஃபாலோவர்ஸா இருக்கலாம், விஜயா இருக்கலாம். அங்க ஒரு ஒழுங்கே இல்ல. நீங்க திருப்பியும் விஜய் மேலதான் போடுவாங்க சார். அரசு ஊழியர் அரசாங்கம் என்ன சார் கை கட்டி வேலைப்படுத்துதா? நான் சொல்றேன்ல சார். என்ன சார் நீங்க சொல்றது புரியலையா? என்ன இல்ல நான் சொல்றது உங்களுக்கு புரியல சார். அரசாங்கம் கை கட்டி வேலை பார்க்கதா? உளவுத்துறை என்ன சார் ஆச்சு? இவ்வளவு கூட்டம் வந்து 4 இடத்துல இவ்வளவு கூட்டம் வந்தது உங்களுக்கு நீ தானே சொல்றீங்க. இவ்வளவு இன்சிடென்ட் அப்பனா அரசாங்கம் என்ன உங்களுக்கு ஒரு நடக்கட்டும்? உங்களுக்கு புரியுற மாதிரி நான் 10 தடவை சொன்னதை திரும்ப சொல்றேன். முதல் பொறுப்பு விஜய்க்கு, அதே போல அரசாங்கத்துக்கும் இதுல பொறுப்பு இருக்கு. அரசாங்கம் பர்மிஷன் கொடுத்திருக்க கூடாது. அரசாங்கம்னா அதிகாரிகளா ஆளுகின்ற அரசாங்கமா? அதிகாரிகள் பர்மிஷன் கொடுத்திருக்க கூடாது. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மேல நடவடிக்கை எடுக்கணும். அப்பனா ஆளுகின்ற அரசாங்கத்துல எந்த பொறுப்பும் இல்லை. இப்ப என்ன சார் சொன்னேன் உங்ககிட்ட? திரும்ப அதே கேட்டுறீங்க. அதான் சொல்றேன்ல, அவங்க மேல பொறுப்பு இருக்குன்னு தான் சொல்லிட்டு திரும்ப கேட்டுறீங்க. அரசாங்கம் அதிகாரிகள் மேலதான் சார். ஆமா, அதிகாரிகள் மேல அவங்க பர்மிஷன் கொடுக்குறாங்க. அவங்க மேல நடவடிக்கை எடுக்க கூடாதா? எடுக்கணுமா எடுக்கக்கூடாதா? நீங்க சொல்லுங்க. யார் சார் பெர்மிஷன் கொடுத்தது? அதிகாரிகளா? அப்ப பெர்மிஷன் எடுக்கணுமா எடுக்கக்கூடாதா? எடுக்கணும் சார். அப்புறம் என்ன சொல்றேன், போலீஸ் கம்மியா தானே சார் வந்திருக்கு அந்த இடத்துல. எங்க சார் 500 பேர் தான் சார் இருக்கு. அதான் எடுங்கன்ற, ஆக்ஷன் எடுங்கன்றேன். சம்பந்தப்பட்ட ஆட்கள் மேல ஆக்ஷன் எடுங்கன்றேன். போலீஸ் யார் கண்ட்ரோல்ல இருக்கு? அப்ப அவங்களுக்கும் பொறுப்பு இருக்கு. என்ன இப்ப அப்பனா இது முழுக்க நீங்க திரும்ப விஜய் தான் இதுக்கு முதல் காரணம், விஜய் தான் முதல் காரணம். இது மொத்த பேரை கூட்டு சேர்ந்து கலவைதானே இது சார். ஆளுகின்ற அரசாங்க அதிகாரி எல்லாமே சேர்ந்து தானே இதுல 41 உயிர் போறதுக்கு காரணமா இருக்கிறாங்க. இப்ப திரும்பவும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இப்ப விஜய் இந்த ஈவென்ட் நடத்தாம இருந்தா அங்க இறந்துருப்பாங்களா? நீங்க பர்மிஷன் கொடுக்காம அது நடந்திருக்காது இல்ல? கரெக்ட், நடந்திருக்காது. அதே மாதிரி விஜய் நடக்காம இருந்தாலும் நடந்திருக்காது இல்ல. ஏன்னா 40,000 பேரை வர வச்சது விஜய் தானே. ஆமா. அப்ப அது உங்களோட ஈவென்ட் தானே. சோ நீங்க தானே அங்க நடத்துறீங்க. அப்ப உங்களுக்கு தான் முதல். அப்பனா நீங்க சொல்றதுனா அவங்களே பாதுகாப்பு வாரியர்கள் எதுவும் கொடுத்துட்டாங்கறீங்க. இதுல உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? 2 பேர் மேல தப்பு இருக்குன்ற உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்ல ஏன் புரிய மாட்டேங்குது? திரும்ப அதே நோண்டிட்டு இருக்கீங்க. 2 பேர் மேல தானே பிரச்சனைன்ற. இதுல என்ன உங்களுக்கு பெரிய சந்தேகம் இருக்கு? இது மேல இதுதான் 2 பேர் மேல பிரச்சனை இது அப்படின்ட்டு. ஆமா, அதுல என்ன உங்களுக்கு புரியல? இதுல சரி சார், இது அப்படியே கடந்து போகுமா இல்ல எப்படிதான் போகும் சார்? தெரியலையே, நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த இன்சிடென்ட் தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நமக்கு எப்படி தெரியும் ஃபியூச்சர்ல என்ன நடக்கும்ன்றத? வெயிட் பண்ணி பார்ப்போம். சரி சார், இதுக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் சார். யார் பொறுப்பேற்கிறாங்க, யார் மேல தவறு இருக்குன்னு கமிஷன் அமைச்சிருக்கேன், அவங்க சொல்ல போறாங்க. சிபிஐ கேட்குறாங்க, அவங்க இது பண்றாங்க. எப்படி போகலாம் சார்? கண்டிப்பா. மிக்க நன்றி. நன்றி.